ஆசியாவின் மிகப்பெரிய திறந்தவெளி உயிரியல் பூங்காக்களில் ஒன்றான பேங்காக் சஃபாரி வேர்ல்டில் ஒரு மூத்த உயிரியல் பூங்கா ஊழியர் சிங்கங்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் என்று அதிகாரிகள் புதன்கிழமை உறுதிப்படுத்தினர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு பணிபுரிந்த அந்த ஊழியர் உணவு அளிக்கும் வழக்கத்தின் போது தனது காரிலிருந்து வெளியே வந்தபோது 6 அல்லது 7 சிங்கங்களால் தாக்கப்பட்டார். அந்த நபர் விலங்குகளுக்கு முதுகை காட்டி நின்றபோது ஒரு சிங்கம் அவரை பின்னால் இருந்து பிடித்துக் கொண்டதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சிங்கங்கள் உரிமம் பெற்றவை என்று வனவிலங்கு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க பாதுகாப்பு நடைமுறைகளை அவசரமாக மறு ஆய்வு செய்வதாக உயிரியல் பூங்கா உறுதியளித்துள்ளது. இந்த சோகமான சம்பவம் தாய்லாந்தில் பெருகி வரும் சிங்க வளர்ப்பு தொழில், சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விலங்குகளுடன் நெருங்கிய தொடர்பின் அபாயங்கள் குறித்து விவாதத்தை தூண்டியுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு 1200 பாட் செலவில் விலங்குகளுக்கு உணவு அளிப்பதும் அதில் அடங்கும். இதனிடையே விலங்கு நல ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் அந்த சிங்கங்களை சரணாலயங்களுக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளன. விலங்குகள் தங்கள் இயற்கையான உள்ளுணர்வை மட்டுமே வெளிப்படுத்தின என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதற்கிடையில் இறந்த ஊழியர் தனது வேலைக்கு அர்ப்பணிப்புடன் இருந்த ஒரு நல்ல மனிதர் என்று அவரது சக ஊழியர்கள் விவரித்தனர். விலங்கு உரிமைகள் குழுக்களான பீட்டா உள்ளிட்டவை இந்த சம்பவம் மனித உயிருக்கு உள்ள ஆபத்துகள், பொழுதுபோக்குக்காக வேட்டையாடும் விலங்குகளை அடைத்து வைப்பதன் நலன் குறித்த கவலைகளை எடுத்துக்காட்டுகிறது என்று எச்சரித்துள்ளன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.